அனைவருக்கும் அம்பாள் சுகன்யாவின் வணக்கங்கள். இன்னைக்கு மார்ச் 20, 2024 நம்முடைய முதல்வர் அவர்கள் தேர்தல் 2024 மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. எடுத்தோனையே பொது சிவில் சட்டம் அமுல்படுத்தப்படும், நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுங்க. என்னடா அது, ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒத்து போறாங்களோ அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது நம்முடைய முதல்வர் அவர்கள் எப்பயும் போல பேப்பரை பார்த்து தப்பா படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பதறி போய் ஓடி வந்த நிர்வாகிகள், உதயநிதி தம்பி எல்லாருமே சேர்ந்து அப்புறம் திரும்பவும் மாத்தி பொது சிவில் சட்டம் ரத்து செய்யப்படும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும். அதுக்கப்புறம் ஒன்றிய அரசுல இருக்கிற மாதிரி ஐஐடி, ஐஐஎம்லாம் இங்கேயும் நிறுவப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் விலை 75 குறைக்கப்படும், டீசல் விலை 65 குறைக்கப்படும், சிலிண்டர் 500 குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறைக்கப்படும் லைனா லிஸ்ட் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வட்டி இல்லாத கடன் தொகையாக மாணவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உரிமை தொகை 1000 ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ரொம்ப முக்கியமான அம்சங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, திமுக சொல்வதை செய்யும் கட்சி, செய்வதை மட்டும்தான் சொல்லும் கட்சி. ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாம் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2021 தேர்தல்ல நம்மளுடைய அண்ணன் என்னெல்லாம் சொன்னாங்க, என்னெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப 2024 தேர்தல்லையும் திருப்பி நிறைய வாக்குறுதியை கொடுத்துட்டு இருக்காங்க, அறிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஆனா ஐயா, உங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே, தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்கன்னு சொல்ற மாதிரி அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்களே. உங்களுடைய நேர்மையும் இந்த நம்பிக்கையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கய்யா. நன்றி, வணக்கம்.